விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இயற்கையான முறையில் கொத்தமல்லி சாகுபடி செய்வதற்கான அட்டவணை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்கப்பட வேண்டிய இடுபொருள் என்ன, எந்த மாதிரியான பூச்சி விரட்டியை பயன்படுத்த போகிறோம் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி சாகுபடி செய்வதற்கு நிலத்தை 2 முறை உழவு செய்யணுங்க. முறை உழவு செய்த பிறகு ஒரு 4 டிராக்டர் ஒரு ஏக்கருக்கு தொழு உரத்தை நம்ம எடுத்துக்கணும். கூடவே 2 கிலோ ட்ரைகோமா ட்ரெமி விரிடி, 50 கிலோ ராக் பாஸ்பேட்டு, 50 கிலோ சாம்பல், 50 கிலோ வேப்பம்னாக்கு, 2 கிலோ அல்லது 4 கிலோ வேம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா அந்த 4 டிராக்டர் லோடு தொழு உரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தடவை உழவு ஓட்டிய பிறகு எல்லா இடத்துலையும் பரவ மாரி போட்டு 2வது டைம் உழவு ஓட்டி பாத்தி கட்டி வச்சுனுங்க. கொத்தமல்லி விதையை நம்ம விதைப்பு செய்வதுக்கு முன்னாடி நம்ம முன்னெச்சரிக்கையாக சில இடுபொருட்களை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அதில் என்னென்னா ஈயம் கரைசல், பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீன் அமிலம் போன்ற இயற்கை இடுபொருட்களை நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கணுங்க. பூச்சி விரட்டிக்காக கற்பூர கரைசலை அப்போ நம்ம தெளிப்பு செய்வதற்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேவையான உயிர் உரங்கள் மற்றும் பூச்சி விரட்டிகள். இந்த உயிர் உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண் நிலையத்தில் இருக்கும். அதே போல் பூச்சி விரட்டியும் சில பொருட்கள் வேளாண் நிலையத்தில் இருக்கும். அது என்னென்ன வேணும் பார்த்தீங்கன்னா ட்ரைகோமா விரிடி, யூமிக் அமிலம், அசோஸ்பைரிலம், பாக்ஸோபாக்டீரியா, வேமு, சூடோமோனஸ் இதை நம்ம தேவையான அளவு முன்கூட்டியே வாங்கி நம்ம வச்சுக்கணுங்க. விதை விதைத்து 3ஆம் நாள் உயிர் தண்ணீருடன் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ட்ரைகோமா விரிடி, அதுவும் கூட 1 லிட்டர் ஈயம் கரைசல் ப்ளஸ் அதுவும் கூட 1 லிட்டர் யூமிக் அமிலம் இதையெல்லாம் கலந்து நீர்ப்பாசனத்துடன் தர வழியாக ஒவ்வொரு செடியும் வேரில் படுற மாரி நம்ம கொடுக்கணுங்க. அதுக்கு அடுத்தது 6ஆம் நாள் 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ஈயம் கரைசல், அப்படி ஈயம் கரைசல் உங்ககிட்ட இல்லைன்னா பஞ்சகாவியா இதையும் கலந்து அந்த வேருடைய பகுதி எல்லா செடிகளும் படுற மாதிரி நம்ம 6ஆவது நாளில் கண்டிப்பாக இது கொடுக்கணுங்க. 10ஆம் நாள் காலை வேளையில் கற்பூர கரைசல் 10 லிட்டர் டேங்குக்கு 100 மில்லி கலந்து தெளிப்பு செய்யணும். அதே வேளையில் 200 லிட்டர் ஜீவாமிர்தம் கூட 1 லிட்டர் அசோஸ்பைரம் கலந்து பாசன நீருடன் மாலை நேரத்தில் தர வழியாக நம்ம கொடுப்பது நல்லதுங்க. 5ஆவது நாள் 200 மில்லி பஞ்சகாவியம் 10 லிட்டர் டேங்கு கலந்து காலை வேளையில் தெளிப்பு செய்யணும். அதே வேளையில் தர வழியாக ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம், அதுங்க கூட 1 லிட்டர் அசோஸ்பைரிலம் லிட்டர் 1 லிட்டர் கலந்து நம்ம மாலை வேளையில் பாசன நீருடன் தர வழியாக எல்லா செடிகளுடைய வேறு பகுதியில் நல்லா படுற மாரி நம்ம அதை கொடுக்கணுங்க. 22ஆவது நாள் கற்பூர கரைசல் 10 லிட்டர் டேங்குக்கு 100 மில்லி கலந்து தெளிப்பு செய்யலாம். இந்த கற்பூர கரைசல் பார்த்தீங்கன்னா 2 வேலை செய்யுங்க. ஒன்று புழு பூச்சி எல்லாத்தையும் விரட்டும். அதே சமயத்தில் பூக்கள் அதிகமாக பிடிப்பதற்கு இந்த கற்பூர கரைசல் வேலை செய்யுங்க. 29ஆவது நாள் 200 லிட்டர் ஜீவாமிர்தம் கூட 1 லிட்டர் பாக்ஸோபாக்டீரியா, 2 கிலோ வேமு பவுடர் கலந்து மாலை வேளையில் தர வழியாக கொடுக்கணும். அந்த ஜீவாமிர்தம் கொடுப்பதனால மண் பொசு தன்மை கொடுத்து செடி நல்லா வளர்ச்சியை கொடுக்குங்க. பாக்ஸோபாக்டீரியா எதுக்கு கொடுக்கறனா அந்த பூஞ்சை நோய், வைரஸ் நோய் போன்ற நோய்கள் வராமல் இருப்பதற்கும் நல்ல மகசூல் கொடுப்பதற்கும் இந்த பாக்ஸோபாக்டீரியாவும் இந்த வேமு கொடுக்குறாங்க. இந்த வேமு முக்கியமாக இந்த செடி நல்லா கிளப்பு வருங்க. சைடில் நல்லா கிளப்பு வருவதற்கு இந்த வேமு நான் கொடுக்குறாங்க. அதே போல் வேரழுகல் நோய் வராமல் இருக்கும் இந்த பாக்ஸோபாக்டீரியா இந்த வேமு போன்ற திரவங்கள் நமக்கு நல்லது பண்ணுங்க. 35ஆவது நாள் 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் சூடோமோனஸ், 1 லிட்டர் வெர்டிசியன் லக்கானி இதை எல்லாத்தையும் கலந்து இலைகள் மீது மாலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. இந்த 100 லிட்டர் தண்ணியில் நம்ம இது போல் கலந்து தெளிக்கும் போது நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் சூடோமோனஸ், 1 லிட்டர் வெர்டிசியன் லக்கானி கலந்து அது கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு மாலை வேளையில் நீங்கள் தெளிப்பு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் இதில் கிடைக்குங்க. 35ஆவது நாள் மாலை வேளையில் 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்து பாசன நீருடன் மாலை வேளையில் கொடுக்கணும். இந்த மீன் அமிலம் வளர்ச்சியை நல்லா கொடுக்குங்க. இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசையிலும் காணப்படுங்க. இதுக்காக இந்த மீன் அமிலம் நம்ம கொடுக்கணுங்க. 42ஆவது நாள் 10 லிட்டர் டேங்குக்கு 100 மில்லி பஞ்சகாவியா, 100 மில்லி மீன் அமிலம் கலந்து காலை வேளையில் எல்லா இலைகள் மீது படுற மாதிரி தெளிப்பு செய்யணும். மாலை வேளையில் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில்
3 லிட்டர் மீன் அமிலம் கலந்து நம்ம தர வழியாக எல்லாத்துக்கும் எல்லா செடிகளையும் வேர்கள் படுற மாதிரி தண்ணியில் கலந்து விடணுங்க. இப்படி நம்ம திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் பயன்படுத்தி வந்தால் கொத்தமல்லி சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று அதிகமான வருமானம் பெறலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.